ஜீவா இல்லைன்னா என் உயிரை யாராலையும் காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிருக்கேன்ல. அப்புறம் எப்படி போகாம இருப்பாங்க சொல்லு? ஜூஸ். உங்க பாட்டி சைடுல இருந்து ஒரு முயற்சி பண்ணிட்டாங்க, நீ ஏதாவது செய்ய வேண்டாமா? நான் என்ன செய்யறது? இன்னொரு தடவை மாத்திரையை முழுங்கிட்டு படுத்துக்குவா? அதுதான் ஒர்க் அவுட் ஆகலையே. உன் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டி ஜீவாக்கு உருக்கமா ஒரு லவ் லெட்டர் எழுதுனா என்ன? லவ் லெட்டரா? எனக்கு அதெல்லாம் எழுத தெரியாதுரி. என்ன தீபி நீ ஒரு புலவரை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீ ஒரு லவ் லெட்டர் எழுதுறதுக்கு பயப்படலாமா? நம்ம காதல் ராணி உனக்காக உயிரையே கொடுக்க தயாரா இருக்காங்க. ஒரு லவ் லெட்டர் எழுதி தர மாட்டாங்களா? அவ திறமையை கொஞ்சம் யூஸ் பண்ணட்டுமே. அதானே. என்னடி, ஒரு லெட்டர் எழுதி தரியா? இந்தா எழுது. ஜீவாக்கு நான் எழுதுற மாதிரி சூப்பரா ஒரு லெட்டர் எழுது. அத படிச்சு அவர் அப்படியே உருகி என்ன தேடி ஓடி வந்து பார்க்கணும். எங்க எழுது பாப்போம். இங்க பாரு, இதெல்லாம் நல்லபடியா நடந்தா ஓன் டைரி ஓன் கைக்கே வந்துடும். எழுதுடி. நடுநடுவுல மானே தேனே பொன்மானே நல்லா போட்டுக்கோ. என்னடி, எழுதி முடிச்சிட்டியா? இது பொடி கொடு. எப்படி எழுதிருக்கா தீபி? அப்படியே காதல கொட்டி கொட்டி எழுதிருக்கா. ஏன் தீபி, ஏதாவது தப்பா எழுதிட்டாளா? கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி எழுதிருக்கானா என்ன அர்த்தம்? இதெல்லாம் இவ மனசுக்குள்ள இருந்திருக்குன்னு தானே அர்த்தம். நீ இன்னும் ஜீவாவை மறக்கலல்ல? கொன்னுடுவன் கொன்னு. பொறி பெண்ண. இந்தா, போற வழியில கவர் வாங்கி அதுல போட்டு எடுத்துட்டு போய் நான் கொடுத்தேன்னு ஜீவா கிட்ட கொடு. குடி குடிடி. பேப்பராக இருக்கு, பரவாயில்லையா? வலியெல்லாம் இல்லையே? டேப்லெட்லாம் போடுறியா இல்லையா? டேய், ஏதோ சொல்லணும்னு வந்தல, அதை முதல்ல சொல்லு. எதுக்கு சுற்றி வளைச்சு பேசிட்டு இருக்க? என்னடா பூங்குடி உன்னை பார்க்க வரலன்னு வருத்தமாக இருக்கியா? அவளுக்காக நான் ஏன் வருத்தப்படணும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏங்க,
இவன் சும்மா பொய் சொல்றாங்க. வானமே இடிஞ்சு விழுந்த மாதிரி உட்கார்ந்திருக்கான் பாருங்க. நான் யாரையும் நினைக்கல, எதை பத்தியும் வருத்தப்படல. தயவு செஞ்சு என்ன தனியா இருக்க விடுறீங்களா ப்ளீஸ்? ஜீவா, என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும்ல. அம்மா மாதிரி நான் ஸ்டேட்டஸ்லாம் பார்க்குறவன்ல. நீ ஆசைப்படுறத நிறைவேற்றி வைக்க நான் என்ன வேணாலும் செய்வேன். எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட, பதிலுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ண வேணா? டேய் போதும்டா, போடா. மனசுக்கு பிடிச்ச ஒருத்திக்காக நீ என்ன வேணாலும் செய்யலாம், எவ்வளோ வேணாலும் இறங்கி போகலாம், எவ்வளோ வேதனை வேணாலும் அனுபவிக்கலாம். ஆனால் அதுக்கு அவளுக்கு அருகதை இருக்கணும்ல. நீ ஆசைப்படுற அளவுக்கு பூங்குடி தகுதியானவ இல்லை. அவள் படித்து மேலே வரணும்னு நீ எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்ப. ஆனால் நீ அடிப்பட்டு கிடக்கிறப்ப ஹாஸ்பிட்டல் கூட வந்து பார்க்கலடா அவ. அப்படி ஒருத்திக்காக நீ ஏன்டா என்கிட்ட உட்காந்துருக்க? இங்க பாரு ஜீவா, படிக்கிற காலேஜ்லயே பாடம் நடத்துற அளவுக்கு ரொம்ப பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட் நீ. உனக்கு நல்லது கேட்டதெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஜீவா. பூங்கொடிய மறந்துரு. உனக்கு எந்த விதத்திலையுமே அவ பொருத்தமானவ இல்ல ஜீவா. உனக்கு பிடிக்குங்கிறதுக்காக தான் நானும் அவகிட்ட நல்ல விதமா பழகுனேன். இதை பாருங்க, என்னை பார்க்க வரலங்கிறதுக்காக அவளை தப்பா பேசாதீங்க. அவ ரொம்ப நல்லவ. பாவம், அவளுக்கு என்ன பிரச்சனையோ? அடிச்சன்னு வச்சுக்கோ. கொஞ்சம் கூட நன்றி இல்லாம பார்க்க வராம இருக்கா? நன்றி கேட்டவ எப்படா நல்லவளா இருப்பா? உன் காலேஜில் படிக்கிற எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவளும் ஒருத்தி. அவளை தான் உனக்கும் அவளுக்கு இருக்கிற உறவு. சும்மா இது மாதிரி எதையாவது நினச்சிக்கிட்டு உன் வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்காது. வா. சார், நானா உங்ககிட்ட gift கேட்டேன், நீங்களா தானே கொடுத்தீங்க. எனக்கு பிடிக்கல, அதான் தூக்கி வீசிட்டேன். உங்ககிட்ட பணம் இருக்குங்கிறதுக்காக வாயை இழிச்சுக்கிட்டு உங்க பின்னாடியே சுத்துவேன்னு நினைக்காதீங்க. உனக்கு அடிபட்டுச்சுன்னு சொன்னா யாருக்கும் அடிபட்ட மாதிரி எனக்கு என்னன்னு இருக்கா? எனக்கு எதுவுமே தெரியல சார். அவளை என்னாலேயே புரிஞ்சுக்க முடியல. ஜீவா நீ வரலன்னு தான் ஃபீல் பண்றாரு. ஹலோ, ஒரு முறை சொன்னா கேட்க மாட்டேன். நான் எதுக்கு அவரை போய் பார்க்கணும்? அவருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? ஜீவா சார், தீபிகா உங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கிறதுனால தான் சூசைட் முடிவு எடுத்திருக்கா. நீங்க சம்மதம் சொல்லாம இருக்கிறது நியாயமே இல்லை ஜீவா சார். என்ன விஷயம்? வீடு தேடி வந்திருக்க? ஜீவா சாரை பார்க்கணும். ஜீவா சாரை பார்க்கணுமா? உனக்கும் ஜீவாக்கும் என்ன சம்பந்தம்? நீ எதுக்கு அவனை பார்க்கணும்? தீபிகா அனுப்பி வச்சாங்க. ஓ, தீபிகாவோட ரெப்ரசன்டேட்டிவா? என்ன விஷயம்? இல்ல, இந்த லெட்டரை ஜீவா சார் கிட்ட கொடுக்க சொன்னாங்க. கூட நானே கொடுத்துட்றேன். இல்ல, சாரை பார்த்து நேர்ல கொடுக்க சொன்னாங்க. சரி, தீபிகாவுக்காக ஜீவாவை பார்க்கறதுக்கு நான் அலோவ் பண்ணுறேன். போ. ஏங்க, இவ எதுக்குங்க இங்க வந்திருக்கா? தீபிகா ஏதோ லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிருக்கா. ஏதாவது ஒன்னு சொல்லணும்னா தீபிகா உடனே ஃபோன் பண்ண வேண்டியதானே? இல்லனா ஒரு மெசேஜ் பண்ண வேண்டியதானே? எதுக்குங்க லெட்டர்லாம் கொடுத்து விடுறா? அதுவும் இவ கையில. ச்சே. சரி, இவ தான் அதை கொண்டு வந்தானா அதை வாங்கிட்டு அப்படியே அனுப்பிச்சிருக்க வேண்டியதானே? எதுக்கு மேல எல்லாம் அனுப்புறீங்க அவளை? நீ யோசிக்கிற அளவுக்கு தீபிகா யோசிச்சிருக்க மாட்டாளா? அவ கையால் லெட்டர் எழுதி அதை இவகிட்ட கொடுத்துருக்கானா, அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்.
சார் பூங்குடி, வா பூங்குடி, வந்து உட்காரு, வா. எனக்கு தெரியும் பூங்குடி, நிச்சயமா நீ என்ன தேடி வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும் பூங்குடி. நேத்து நீ என்னென்னமோ பேசுன, அதுக்காகலாம் நான் வருத்தப்படவே இல்லை பூங்குடி. தீபிகாவோட லவ என்னை ஏத்துக்க சொன்ன பாத்தியா, அது கூட எனக்கு பெருசா தெரியல. அதான் அந்த லூசு பைய கோபி இருக்கான்ல, அவன் தான் சீரியஸ் ஆயிட்டான். எனக்கு தெரியும் அதெல்லாம் நீயா பேசிருக்க மாட்ட. உனக்கு என்ன பத்தியும் தெரியும், அந்த தீபிகாவை பத்தியும் தெரியும். நீ எப்படி என்கிட்ட தீபிகாவை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவ? பார்வதி பட்டி தானே உன்னை கூட்டிட்டு வந்தாங்க, அவங்க சொன்ன மாதிரி தானே நீ பேச முடியும். அது அந்த கோபி முட்டாளுக்கு புரியல. நானும் அவன்கிட்ட எதுவும் சொல்லிக்கல. சரி, அவனை விட. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் அண்ணனும் அண்ணியும் வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரே அட்வைஸ். நீ என்னன்னு கேட்க மாட்டியா? சரி விடு, நானே சொல்றேன். நீ என்ன பார்க்க வர மாட்டியா? நீ நன்றி மறந்தவளாம். அப்புறம் என்னமோ சொன்னாங்களே, நம்ம காலேஜ்ல படிக்கிற அத்தனை பொண்ணுங்கள ஒருத்தியா தான் நான் உன்னை நினைக்கணுமா? அதுக்கு மேல நம்ம 2 பேருக்குள்ள எந்த ஒரு பந்தமும் இல்லையா? நான் அப்ப கூட அதெல்லாம் காதுலயே வாங்கிக்கல. எனக்கு தெரியும்டா, என் பூங்குடி என்ன தேடி வருவான்னு சொல்லணும்னு என் மனசு துடிச்சிச்சு. சரி, நான் சொன்னா அவங்களுக்கு எல்லாம் புரியாது. நீ என்ன தேடி வரப்பவே அவங்க தெரிஞ்சுப்பாங்கன்னு விட்டுட்டேன். அப்புறம் அன்னைக்கு நான் உனக்கு வாங்கி கொடுத்த நீ கேப்ப குப்பையில பார்த்தனா, அந்த கோவத்துல தான் உன்னை ரோட்ல வச்சு திட்டிட்டேன். அதான் நீ என்கிட்ட கோவமா பேசுனன்னு நினைக்கிறேன். சரிதானே? என்ன பூங்குடி, ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? சார், இந்த லெட்டரை படிங்க. ஓ, வெரி குட் வெரி குட். என்னதான் இந்த காலத்துல வாட்ஸ்அப், இமெயில், மெசஞ்சர்னு இருந்தாலும் மனசுல உள்ளத ஒரு லெட்டரா எழுதி கொடுத்து அதை தனியா உட்காந்து படிக்கிறதும் ஒரு சுகம் தானே? நெஞ்சம் நிறைந்த ஜீவாவுக்கு நேசங்களுடன் தீபிகா எழுதி கொள்வது. என் நாடி நரம்புகளிலெல்லாம் உன் நினைவுதான் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நீ அறிவாயா ஜீவா? என் இதயம் எப்போதும் உச்சரிப்பது உன் பெயரைத்தான் ஜீவா. என் ஒவ்வொரு நாளும் உன்னில் உறைந்து, உன்னில் விடிந்து, உன்னோடு வாழ்ந்து, உன்னோடு உறங்குகிறேன். என் மனப்பறவை உன் ஞாபக வாழ்விலே சிறகடித்து பறந்து கொண்டிருக்கிறது. நீ இல்லாத நான் உயிரில்லாத உடல் என்பதை உணர்த்தவே நான் என் உயிரை மாய்த்துக் கொள்ள துணிந்தேன். நம்மை மீறி நடக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காரணம் இருப்பதாகவே நான் கருதுகிறேன். மீண்டும் நான் உயிர் பிழைத்தது உன்னோடு சேரத்தான் என்று நம்புகிறேன் ஜீவா. என் நம்பிக்கைக்கும் எனக்கும் உயிர் கொடுப்பாயா ஜீவா? என்னை எனக்கு திருப்பிக் கொடு, அல்லது என் ஆயுள் ரகையை அழித்துவிடு. ஜீவா என் ஜீவன், என்றும் வாழும் தீபிகா. இது எதுக்கு பூங்குடி நீ கொண்டு வந்த? சார், தீபிகா எழுதியிருக்கிறதெல்லாம் உண்மைதான் சார். உங்க தகுதிக்கு அவ தான் சார் பொருத்தமானவ. உங்களுக்காக உசிரையே மாச்சிக்க பார்த்திருக்கா. பாவம், அவளை ஏமாத்திராதீங்க. தயவு செஞ்சு அவளை போய் பாருங்க சார். லெட்டர் கொடுத்தாச்சா? கொடுத்தாச்சு சார். ம். ரொம்ப தேங்க்ஸ் சார். ம். ம்.
படிங்க. ஒரு பொண்ணு இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? உனக்காக உயிரை விட துணிஞ்சிருக்கா ஒருத்தி. நீ யார நினைச்சு கற்பனை பண்ணிட்டு இருக்கியோ, அவ ஏன் விஷயத்துல தலையிட நீ யாருன்னு கேட்டுட்டு போறா. தீபிகா காதலுக்காக தூது வேற வந்திருக்கா. இதுக்கு மேல அவ எப்படி உன்னை அவமானப்படுத்த முடியும் ஜீவா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருடா. தீபிகா செத்திருந்தா கூட அதுக்கு நீதாண்டா காரணம். அவளை பார்த்து ஆறுதல் சொல்லணும் கூட ஏன்டா உனக்கு தோண மாட்டேது? உன்னை விரும்பாத பொண்ணுக்காக ஏன்டா இப்படி ஏங்கிட்டு இருக்க? ஏய், அங்க என்னடி நடந்துச்சு? எங்க தீபிகா? நடிக்காத. உன்கிட்ட ஜீவா கிட்ட லெட்டர் கொடுக்க அனுப்பிச்சல, நீயா வந்து ஏதாவது சொல்லுவேன்னு பார்த்தேன். சைலண்டா இருக்க. ஏன் ஜீவா கிட்ட ஏதாவது கோல் மூட்டு விட்டியா? ஐயோ இல்ல தீபிகா, நான் எதுவுமே பேசல. லெட்டர் போனதுக்கு அப்புறம் ஜீவா கிட்ட எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. நீ மறுபடியும் உன் காதல் லீலைகள் எல்லாம் ஆரம்பிச்சிட்டியா? உண்மைய சொல்றீ? ஏன் தீபிகா இப்படி எல்லாம் பேசுற? நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல, என்னைய நம்பு. லெட்டரை கொடுத்துட்டு நான் உடனே திரும்பி வந்துட்டேன். நான் உன்னை நம்புவேன். ஆனா காதல மனசுக்குள்ள வச்சிட்டு இருக்கிறவங்களை எல்லாம் என்னால நம்ப முடியாது இல்லையா? எனக்கு என்னமோ ஜீவா வரமாட்டான் தாண்டி தோணுது. ஆர்வ கோளாறுல உன்னை போய் ஜீவா கிட்ட லெட்டர் கொடுக்கணும்னு அனுப்புனது ஏன் தப்பு? அப்படிலாம் சொல்லாத தீபிகா. ஜீவா சார் ரொம்ப நல்லவர். இந்த நிலைமையில நீ இருக்கும்போது நிச்சயம் அவர் வருவாரு. இல்ல இல்ல, சம்திங் இஸ் ராங். ஜீவா வரல, வரவும் மாட்டான். நீ மறுபடியும் எனக்கு துரோகம் பண்ண ஆரம்பிச்சிட்ட. நான் உன்னை நம்ப முடியாதுடி. நீ முதல்ல இங்க இருந்து வெளியே போயிடு. என் முகத்திலேயே முழிக்காத. வெளியே போடி. தீபிகா, நான் எதுவுமே பேசல. வெளியே போடி. போடி, வெளியே போ. துரோகி, போறியா இல்ல எடுத்து அடிச்சிருவா. வெளியே போ. பூங்குடி, ஆ? மருந்து கொடுத்துட்டியாமா? குடுக்கல. இல்ல இல்ல, சாரி குடுத்துட்டேன் பாட்டி. ஏய், என்ன உளறிட்டு இருக்க? ஏய், கேக்குறேன்ல, பதில் சொல்லு. ஜீவா சார் வராரு. வா ஜீவா, என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஜீவா, உனக்காக தான் தீபிகா காத்துக்கிட்டு இருக்கா. போப்பா. ஒரு நிமிஷம். தீபிகா மனசளவுல ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கா. அவ ஏதாவது உன்கிட்ட பிரியமா பேசினா தயவு செஞ்சு நீ அவளை அவாய்ட் பண்ணிடாத. நீயும் அவகிட்ட கொஞ்சம் அன்பா ஆதரவா பேசணும். ஓகேவா? சரி. ஆமா ஜீவா, தீபிகா கொஞ்சம் குழந்தை மாதிரி பிடிவாதம் பிடிப்பா. உன்னை தவிர அவளுக்கு வேற உலகமே கிடையாதுன்னு நினைக்கிறா. தீபிகா மறுபடியும் விரக்தி ஆகிற மாதிரி நீ எதுவும் பேசிட வேணாம்ப்பா, ப்ளீஸ். இல்ல ஆண்டி, நீங்க நினைக்கிற மாதிரி தீபிகா கூட சண்டை போட வரல. அவகிட்ட ஆதரவா பேசதான் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம் ஜீவா. நான் உன்னை பத்தி நினைச்சது
வீண் போகல. நீ நல்ல பையனை நிரூபிச்சிட்ட. வா, தீபிகாவை பார்க்கலாம். பார்வதி, அவங்க 2 பேரும் மனசு விட்டு தனியா பேசட்டுமே. நாம அவங்க நடுவுல நிக்க வேண்டாம். போப்பா, நீ போய் தீபிகாவை பாரு. சரி. தீபிகா, ஜீவா